Hi students, இந்த வீடியோவில் அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்னா இட் இஸ் அ சிமெட்ரிக் பிளாக் சைஃபர். ஸோ சிமெட்ரிக்னா சேம் கீ இஸ் யூஸ்ட் பை சென்டர் அண்ட் ரிசீவர், கரெக்டாக? அசிமெட்ரிக்னா தெரியும், டிஃப்ரெண்ட் கீ, சென்டரும் ரிசீவரும் டிஃப்ரெண்ட் கீ யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து சிமெட்ரிக், சேம் கீ இஸ் யூஸ்ட் பை சென்டர் அண்ட் ரிசீவர். பிளாக் சைஃபர்னா it uses group of bits by input and produce group of bits as output. Okay, single bit by bit இருக்காது. So it uses group of bits இருக்கும். So இந்த advanced encryption standardல வந்து plain text வந்து எவ்வளோ bits யூஸ் பண்ணோம்னா group of bits, that is 128 bits வந்து யூஸ் பண்ணோம் encryption standardக்காக. Okay, so plain textனா என்ன? Original text. Okay, then அதை வந்து அந்த 128 bitsை வந்து என்ன பண்ணோம்? Cipher textா convert பண்ணோம். Cipher textா convert பண்ணுறதையும் வந்து என்ன சைஸில் இருக்கும்னா 128 bitsல இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் இன்புட் ஸ்டேட்ஸ் நம்ம வந்து ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுவோம், கரெக்டாக? ஸோ சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றும் போது அந்த இன்புட் ஸ்டேட், த பிளைன் டெக்ஸ்ட் இன்புட் ஸ்டேட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா அரேயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அரேயில் ஸ்டோர் பண்ணி அதை என்ன பண்ணோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் என்னெல்லாமா இருக்கும்னா சப்ஸ்டியூட் பைட்ஸ் பண்ணோம், ஷிஃப்ட் ரோஸ், mix columns and add round key. These are the 4 transformation process. So இந்த 4 transformation processing பண்ணி next ஸ்டெப்புக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரவுண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ till round n-1 transformation. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 ரவுண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்து 11 ரவுண்ட் வரைக்கும் இந்த 4 டிரான்ஸ்ஃபார்மேஷன், என்னெல்லாம் 4 டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னேன்? சப்ஸ்டியூட் பைட்ஸ், ஷிஃப்ட் ரோஸ், மிக்சட் காலம்ஸ் அண்ட் ஆட் ரவுண்ட் கீ. ஸோ இந்த 4 டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். 12th ரவுண்டில் வந்து 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் நடக்கும். ஓகே, ஸோ இதில் 4ல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்காமல் நெக்லெக்ட் பண்ணிடும். ஒரு 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் தான் நடக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் after round n we have 16 bytes cipher text வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, 16 bytes நான் எவ்வளவு? 128 bits. cipher text எவ்வளவு சைஸ்ன்னு சொன்னேன்? 128 bitsன்னு சொன்னேன். ஸோ ஒரு cipher text கிடைக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் என்ன தேவைன்னா கீ தேவை. ஓகே, ஸோ there is a key generate ஆகும். key is needed for every round transformation. ஸோ அந்த கீ வந்து அதுக்கு பிறகு அந்த கீயில் வந்து எவ்வளோ பைட்ஸ் இருக்குன்னா m bytes இருக்கும். Okay, so m bytes இருக்கும். By using some key scheduling algorithm யூஸ் பண்ணி key generate பண்ணோம். Okay, and இதில் வந்து key size நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த m bytes of key நான் சொல்லியிருந்தேன். ஸோ m bytes of keyன்னு வரும்போது 128 பிட்ஸாக இருக்கலாம், 192 பிட்ஸாக இருக்கலாம், 256 பிட்ஸாக இருக்கலாம். இப்போ 128 பிட்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் நடக்கும், அதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ 128 பிட்ஸ் கீ சைஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து 10, 192 பிட்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து 12, 256 பிட்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து 40. சரியா? ஸோ அதுதான் இந்த டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். plain text வந்து எவ்வளோ bits group of bits எவ்வளோ இருக்கும்னு சொன்னேன்? 128 bits. ஸோ இது வந்து ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் ஆகுது, கரெக்டாக? இன்புட் ஸ்டேட். ஸோ அரே 16 bytes. ஸோ இதில் 16 பாக்ஸஸ் இருக்கா? 16 அரே, 16x16 இருக்கு. ஸோ 16 bytes ஸ்டோர் பண்ணுறதுக்கான அரே. ஓகே, ஸோ அந்த அரே அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்குறது? ஃபார் சம் இனிஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொடுக்குது. ஸோ இனிஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரவுண்ட் 0ன்னு சொல்கிறோம். அதுக்காக ஒரு கீ ஜென்ரேட் ஆகுது. இந்த கீ எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது? கீ எக்ஸ்பேன்ஷன், சம் அல்காரிதம் யூஸ் பண்ணி கீ ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஆஃப்டர் இனிஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் இருக்கிற அவுட்புட் எங்கே போகுது? நெக்ஸ்ட் ஒரு அரேயில் ஸ்டோர் ஆகுது. தென் ரவுண்ட் 1 டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ரவுண்ட் 1 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரி ஆகுது. ஸோ அதில் எத்தனை டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன்? 4 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதில் இருக்கிற அவுட்புட், ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இங்கேருந்து கீ ஜென்ரேட் ஆகி ரவுண்ட் 1க்கு ஒரு கீ போகுது. ஸோ ரவுண்ட் 1லேருந்து அவுட்புட் வந்து எங்கே போகுது? அரேயில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த அவுட்புட் எங்கே போகும்? லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போகும். லாஸ்ட் ரவுண்டுக்கு ப்ரீவியஸ் ரவுண்ட் வரைக்கும் ரவுண்ட் n-1 எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்? 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதனால தான் ரவுண்ட் n-1 நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் இருக்கிற அவுட்புட்டும் ஒரு அரேயில் ஸ்டோர் ஆகும்.
அரேல ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அது வந்து எங்கே கொடுக்கும் ரவுண்ட் என். அதில் எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்? 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுலேருந்து வர்ற அவுட்புட் தான் ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கும். அதுதான் என்னென்னா 128 பிட் சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இந்த சைஃபர் டெக்ஸ்ட் எங்கே போகும்? ரிசீவர் சைட் போகும். அங்கேயும் இதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். லாஸ்ட் ப்ராசஸில் வந்து 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். லாஸ்ட் ரவுண்டில் அந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் கிடைக்கிற அவுட்புட் என்னது? பிளெயின் டெக்ஸ்ட். ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து ரிசீவருக்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் என்கிரிப்ஷன், அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். AES அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 128, AES 192, AES 256. ஓகே, ஸோ AES இது எந்த டைப் ஆஃப் ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே கீ சைஸ் வந்து டிஃபர் ஆகும். M bytes ஆஃப் கீ சைஸ்ன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் என்னென்னா அந்த கீ சைஸ் வந்து டிஃபர் ஆகும். எப்படின்னா AES 128னா 128 கீ சைஸ், AES 192னா 192 கீ சைஸ், AES 256னா 256 கீ சைஸ். ஸோ பிளைன் டெக்ஸ்ட் சைஸ் வந்து எல்லாத்துக்குமே 128 பிட்ஸ் தான். குரூப் ஆஃப் பிட்ஸ் நான் 128 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, 128 பிட்ஸ். நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் பார்த்தோம், இதில் பார்த்தோம். ஸோ 120 AES 128 கீ சைஸ் 128னா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் எவ்வளவு? 10. கீ சைஸ் 192னா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் எவ்வளவு? 10. கீ சைஸ் 256னா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து 14. ஸோ நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் 10ன்னா 1 to 9th ரவுண்ட் வரைக்கும் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்? 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் 10th ரவுண்டில் வந்து 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் 12 இருந்துச்சுன்னா 1 to 11 வந்து 11 ரவுண்ட்ஸில் 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 12th ரவுண்டில் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ 14th ரவுண்ட் மீன்ஸ் 1 to 13th ரவுண்ட்ஸ் வந்து 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 14th ரவுண்ட் வந்து 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ரவுண்ட் கீ சைஸ், ரவுண்ட் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ரவுண்ட் 0, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அந்த மாதிரி கீ சைஸ் போகும் இல்லையா? அந்த ரவுண்ட் கீ சைஸ் வந்து 128 பிட்ஸ். 128 பிட்ஸ் 120. பிளைன் டெக்ஸ்ட் எவ்வளவோ அதே சைஸ் தான் 128 பிட்ஸ். ஓகே, ஸோ அதாவது பிளைன் டெக்ஸ்ட் இது வந்து பிளைன் டெக்ஸ்ட் 128 பிட்ஸ். ரவுண்ட் கீ சைஸ் வந்து எல்லாத்துக்குமே சேம் 128 பிட்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் கொடுக்குற M bytes ஆஃப் கீ வந்து தான் என்னன்னா AES 128னா 128 இருக்கும், AES 192னா 192 இருக்கும், AES 256னா 256 இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ that's all about advanced encryption standard. So advanced encryption standard na it is a symmetric block cipher. Same key use பண்ணோம், group of bits வந்து generate பண்ணோம். Okay, so இங்க எவ்வளவு bits நமக்கு generate பண்றோம்? 128 bits சேர்த்து அனுப்புறோம். So this is plain text. அது வந்து ஒரு அரேல வந்து சேவ் ஆகுது. ஒவ்வொரு ரவுண்ட் கொடுக்கும்போதும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 4 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். லாஸ்ட் ரவுண்டில் மட்டும் 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். ஃப்ரம் தட் வி வில் ஃபைனல் அவுட்புட்டில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும். அதுதான் எங்கே போகும்? ரிசீவர் சைட் போகும். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.